அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் அசைவோட வேண்டுமாறு சொல்லிக்கிறேன். இந்த ஆலயத்திற்கு வந்து செய்து கொடுக்க கர்த்தர் எனக்கு தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்மா. ரூத் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்காக, காங்கிரிகேஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அடியேன் பாவி. ஏசியா நாவை தொட்டது போல அடியனுடைய நாவை தொடுங்க. ஆண்டவரே, வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நீர் வெளிப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ரூத் அம்மா, தோத்துறம்மா. தேங்க் யூ ஃபார் த இன்விடேஷன். ஓகே. ஆண்ட்ரூ பாஸ்டர் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டு இருக்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சிறிய சாட்சியை சொல்லிவிட்டு செய்திக்கு போகலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஹார்ட் கோர் சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். சிஎஸ்ஐ குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு. பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லாத ஒரு காரியம். ஆனாலும் பாருங்க, 82 நான் டிகிரி முடித்தேன். 82வது வருஷம். 84வது வருஷத்துல நான் பணிக்கு செல்லும் பொழுது, ஸ்கூட்டர்ல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய கால்கள் 18 பீஸா முறிந்து போனது. எவ்வளவு பீஸு பாருங்க. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா என்னமோ நான் செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி ஆயிடும். சரிதானே? அப்போ 18 பீஸ் ஆயிடுச்சு. என்னுடைய ரைட் லெக், இந்த காலு 18 பீஸ் ஆயிடுச்சு. சரியா? ஆனா அதற்கு அப்புறம் 91ல எனக்கு திருமணம் நடந்தது. 92ல எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. என் மனைவி இங்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் டீச்சரா இருக்கிறாங்க. கேத்தீட்ரல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. 2005வது வருஷத்துல பாருங்க, காலை உடைஞ்சாலும் எந்த ஒரு துன்மார்க்கமா ஜீவனத்தில் இருந்தாலும் என் காலை உடைத்தார். அவர் உடைக்கல, என்னுடைய பாவம் என்னை உடைத்தது. மெல்ட் மீ, மோல்ட் மீ, ஃபில் மீ அண்ட் யூஸ் மீ. உடைத்து உருவாக்கி நிரப்பி என்ன பண்ணுவாராம்? பயன்படுத்துவாராம். இப்போ உடைக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? உடைப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க, நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னா நீங்க எந்த அனுபவத்துக்குள்ளேயும் வரலன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ 84ல ஆக்சிடென்ட் ஆச்சு, 91ல திருமணம் ஆச்சு, 92ல எனக்கு ஒரு மகன் பிறந்தான். 2005வது வருஷத்துல நானும் என் மனைவியும் பவர் மினிஸ்ட்ரி என்று சொல்லி டிஜிஎஸ் அங்கிள் நடத்துவாங்க கோயம்புத்தூர்ல. அதற்கு 2 பேரும் சேர்ந்து போனோம். எனக்கு அது பிடிக்காது. என் மனைவி என் சம்பளம் வந்தோன்னே அதுக்கு பணம் அனுப்புவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரியா? எதுக்கு பணம் சிரிக்கிறாங்க ஐயமா? சரியா? பணம் அனுப்புவாங்க. சரி, 35 வருஷமா அதுல அவர்கள் மெம்பராக இருக்கிறாங்க. 2005ல நாங்க போனோம், பவர் மினிஸ்ட்ரி போனோம். இதுக்கெல்லாம் எதுக்குமா 1800 ரூபா கேட்குறாங்க. 1800 ரூபா 2 பேருக்கு என்னாச்சு? 3600 ரூபா கணக்கு போடுறாங்க அந்த அம்மா. சரி, 3600 ரூபா கட்டணுமா, போகணுமா என்று யோசித்தேன். பணம் தானே. அப்போ யோசித்தேன். சரி, நானும் சொல்றாங்களே அவங்களுக்காக. ஏன்னா அவங்க சுந்தரம் பாஸ்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில் தெரியாதா? அப்போஸ்தலிக் சபை. அங்க அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க. அப்போ நான் அப்படியே அனலும் இல்லாம, இந்த வசனம் உங்களுக்கு தெரியுது, பரவாயில்ல, குணனும் இல்லாம இருந்த கர்த்தர் என்னை வாந்தி பண்ணி போட்டுட்டாரு. போடுவார் இல்ல, வாந்தி பண்ணி போட்டுட்டார். ஆனாலும் பாருங்க, அவருடைய கிருபை என்னை தாங்கி வழி நடத்துனது. எனக்கு அதிக நேரம் நிற்க முடியாது. எனக்கு ஒரு ஷூ கொடுத்துருக்குறாங்க, அது போட்டாதான் நிற்க முடியும். ஆண்டுக்கு ஷூவோட வர முடியாது இல்லையா? என்னுடைய ஷூ அங்கே கட்டி வைத்து வந்திருக்கிறேன். சரி, கர்த்தர் கிருபையினாலே என்னை நிற்க வைத்திருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை.
அவருடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன். சரி, என்னோட பேர் என்னன்னு கேட்டாரு பாஸ்டருடைய மகன் கேட்டாரு. நான் சொன்னேன் என் பேரு ஜேக்கபு சொன்னேன். ஜேக்கபுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே சொல்லிட்டாங்க. யாரு ஏமாத்துக்காருனா எத்தன் ஹீல் கேச்சர் என்று அவனுக்கு பெயர். குதிகாலை பிடித்து வந்தவன். யாருடைய குதிகாலை? ஏசாவினுடைய குதிகாலை பிடித்தவன். எடுங்க ஜெனசிஸ் சாப்டர் 27. ஜெனசிஸ் சாப்டர் 27. இதெல்லாம் இப்போ மியூசிக் வாசிக்கும் பொழுது ப்ரீலூட், இன்டர்லூட், பிஜிஎம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ என்னது ப்ரீலூட்? இப்போ இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் 27வது அதிகாரம். ஐந்தாவது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். எனக்கு மரணம் வருமே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை உனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஒரு நிமிஷம். Thank you, Jesus. Hallelujah. பாருங்க, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தான் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். நான் தவறா சொல்லிட்டேன் உங்களுக்கு. யாக்கோபு எப்படி இருந்தானா? கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தான். சரி, பின்னால் காமிக்கிறது. அப்போ யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தானா? சரியா? அப்ப யாக்கோபுனா நீங்க என்ன சொன்னீங்க? எத்தன், திருடன் என்று சொன்னீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு, ஏன் உன்னோட பேரை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய்? கவலைப்படாத, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தானா அப்படின்னு சொன்னாரு. சரி, பரவாயில்ல, அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நான் 25-27 சாரி, ஓகே, 25-27 எடுங்க, வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாரு? யாக்கோபு. இப்ப யாக்கோபு என்ன ஆயிட்டான்? திருந்திட்டான். திருடனா இருந்தவன் திருந்திட்டான். சரியா? எங்க அப்பா கேட்டேன், ஏப்பா எனக்கு இப்படி ஒரு பேரை வச்ச? எந்த பாஸ்டரை பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க. யாக்கோபு பேரை சொன்னாலும் எத்தேன்னு சொல்றாங்களே. அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு காண்பித்த வசனம் இது. சரியா? அதனால நான் கூடாரவாசியும் குணசாலியுமா இருக்கேன். பவர் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம், நானும் என் மனைவியும். அங்கே முடிந்த உடனே அங்கே டிஜே செங்கல் தலைமையில கரங்களை வைத்து அவர் சொன்னார், you will be a prophet, he said. You will be a prophet and you will do great ministry அப்படின்னு சொன்னார். அப்போ நான் செக்குலரில் வேலை செஞ்சு கொண்டது. அப்போ பாஸ்டராக இல்லை. நான் அது சொல்லும்போது நான் உள்ளத்துக்குள்ளே சிரித்து கொண்டேன். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன். இப்போ அவர் சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் எங்கே போய் ஊழியம் பண்ண போறேன்? உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தேனா? அதனால நான் சிரித்தேன். 2014 பார்த்தா ஜீசஸ் கால்ஸ்லேயே வேலை செய்கிறேன். என் மனைவி தான் அதுக்கு எனக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஊர் ஊராக சுற்றுறான்,
வேலை நிமித்தம் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காரட்டும் அப்படின்னு எனக்காக அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணி நான் சாதாரண சட்டை ஒன்று போட்டு போயிட்டேன். என்னுடைய மைத்துனருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு நல்ல ஒரு வெள்ளை சட்டையை எடுத்து கொடு, ஒழுங்காக சட்டையை போட்டு போகட்டும் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னாங்க. போனேன். எனக்கு அங்கே வேலை கிடைத்தது. எங்கள் ரீஜனல் மேனேஜராக ஒரு 8 ஆண்டுகள் நான் பணி செய்தேன். 8 years. அப்போ ஊழியம்னால என்னன்னே தெரியாது. கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் இல்லையா? அப்போ ஒரு ஊழியக்காரன் கரங்களை வைத்து ஜெயிப்பிக்கும் பொழுது இல்லையா, அவங்க பாஸ்டர் எத்தனை தடவை உங்களுக்கு ஜெபிச்சிருப்பாரு இல்லையா? உங்கள் பாஸ்டர்மா ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளை ஜெபிச்சிருப்பாரு. அபிஷேகம் உங்களை மீது இறங்கும். அந்த அபிஷேகம் உங்களை சும்மா இருக்கவே விடாது, சும்மா இருக்க விடாது, உங்களை பயன்படுத்துவார். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சபையில இல்ல சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? சோர்வா இருக்கிறீங்களா? சோர்வா இருக்கிறவங்களுக்கு ஒரு டானிக் இருக்கு. ஒரு டானிக் என்ன, குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறா டாக்டர், ஒரு டானிக்க எழுதி கொடுங்க. கேட்குறமா இல்லையா? கேட்குறீங்க தானே? அப்போ டானிக் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி நம்பி நான் திரிந்தேன், பாவம் வழியதை சுமந்தடைந்தேன். வழி நம்பி நான் திரிந்தேன், பாவம் வழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்பையே பொங்குதே, அந்த இன்ப நாளிலிருந்து பாடுகின்றேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் தீர்ப்பவர் பாதாளத்தில் அழிந்திட
அன்னைக்கு நல்லா இருக்குதா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ ஏன் சந்தோஷப்படுத்தினேன் தெரியுமா? உங்களையெல்லாம் இப்போ திட்ட போறேன். உங்களையெல்லாம் திட்ட போறேன். இப்போ அணுகுண்டுன்னு ஒன்று வெடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க? இஸ்ரேல்லையும் ஈரான்லையும். அணுகுண்டு வைக்க போறேன்னு ஒரு பையன் போய் வச்சான்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? காதை பற்றிக்கும் தானே. நீங்களாம் காதை பற்றிக்காதீங்க, காதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59:2. ஹல்லேலூயா. ஏசாயா 59:2 வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அணுகுண்டு வருதா? ஒரு அணுகுண்டு வந்துருச்சா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குதான்? பிரிவினையை உண்டாக்குகிறது. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னு சொன்னா, the topic of today's sermon is separation and reconciliation. பிரிவு மற்றும் ஒப்புரவாகுதல். பிரிவு மற்றும் ஒப்புரவாகுதல், அதான் இன்னைக்கு டாபிக். சரி தானே? ஒரு பாஸ்டர் இருந்தாரு, கதை கேட்க எத்தனை பேருக்கு ஆசை? பொதுவாக நான் கதை சொல்றது இல்லை, இப்படி அவங்களே உற்சாகப்படுத்த ஒரு கதை சொல்ல கேளுங்க. ஒரு பாஸ்டருக்கு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிரியம் அவருக்கு. ஒரு சபையை நடத்தி வந்தார். அந்த சபையில் ஒருத்தர் குதிரை வச்சிருந்தார். அவர் அந்த சபைக்கு போறதுனால அவரும் அபிஷேகம் பெற்று இருந்தார். அதனால குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தார். என்ன ட்ரெயின் பண்ணியிருந்தார்னா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா காருக்கு இக்னிஷன் போட்ட மாதிரி, காருக்கு இக்னிஷன் போட்ட மாதிரி பிரைஸ் தி லார்ட் சொன்னா அந்த குதிரை ஓடும். மாதிரியா நீங்களே சொல்றீங்க கதையை. பிரைஸ் தி லார்ட் சொன்னா குதிரை ஓடும், ஆமென் சொன்னா ஆமென் சொன்னா நிற்கும். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னேன், அவன் மூலமாக எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறான். சரியா? ஜெபம் பண்ணும்போது ஓடி ஆடி விளையாண்டுட்டே இருப்பான். 3 வயசா விளையாண்டே இருப்பான். ஆமென் போடுற நேரத்தில் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ற நேரத்தில் உட்காந்துட்டு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவான். அவ்வளோ நேரம் விளையாண்டே இருப்பான். ஆளுக்குள்ள ஓடி ஆடி விளையாண்டே இருப்பான். அது மாதிரி நீங்க ஆமென் சொன்னா குதிரை நிற்கும். அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, அவரை கூப்பிட்டேன், குதிரை ஒரு நாள் கொடுப்பா, ஒரு நாள் குதிரை ஓட்டணும் நானேன்னு கேட்டாரு. அப்போ அவன் குதிரை கொண்டு வந்து கொடுத்தான். இவர் ஏறி உட்கார்ந்தாரு. போ போ போங்கிற போக மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்லணும்? எல்லாம் என்னமா கவனிக்கிறீங்க? உங்க சபை மக்கள் ரொம்ப நல்லா இருக்கமா, நல்லா கவனிக்கிறாங்க. சரியா? அப்போ பிரைஸ் தி லார்ட் சொன்னதான் அது ஓடும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. யாரு? அந்த குதிரையினுடைய ஓனர். அப்போ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னான். யாரு? பாஸ்டர். சொன்ன உடனே குதிரை எச்சிட்டு போகுது, ஒரு காட்டு வழியா போகுது, மலை மேல எல்லாம் ஏறிடுச்சு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி போறாரு பாஸ்டர். என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. வண்டி ஓடுற மாதிரி வெளியே இருக்கிறாரு. வெளியே இருக்கும்போது ஒரு கிளப்ட் கிட்ட வந்துருச்சு. ஒரு பாறை, ஒரு மலை முகட்டுல வந்து நிக்குது. நீ ஃபர்தர் போனா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். ஃபர்தர் போனா இவர் என்ன பண்ண தெரியல, மறந்துட்டாரு. திடீர்னு அவர் ஞாபகம் வந்துச்சு, ஆமென் அப்படின்னு சொன்னாரு. ஆமென் சொன்ன உடனே குதிரை எங்க அடி மலை மேல மேல வந்து எழுந்துச்சு விழுந்துரும். நிக்குது குதிரை. அப்போ ரொம்ப அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்களே போய் இப்படி சந்தோஷம் பண்ணீங்களா? அது மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமா என்ன சொன்னார் தெரியுமா? மேல வானத்தை பார்த்தாங்க. வானத்தை பார்த்து பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட் சொன்னேன்னா அந்த குதிரை அப்படியே போய் மலை கீழே விழுந்துச்சுன்னா நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொன்னேன்னா அந்த குதிரை அப்படியே திரும்பி
அது அப்படிதான் முடியுது. என்ன பிரைஸா சொல்லிட்டாரு, அதோட முடிஞ்சிச்சு கதை. ஆனா நம்ம பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்ல. அப்ப குதிரைக்கு அது மலை முகடுன்னு தெரியும், திரும்பி வந்துச்சான். ஹல்லேலூயா. நீங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்கன்னா கீழே விடவே மாட்டீங்க. ஒரு சிஸ்டர் பாத்தீங்க, ஓயோ வந்துட்டா, என்ன வந்துட்டா, இவன் மூஞ்சிலே திரும்பி போகாதீங்க. அவளை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அந்த குதிரை உங்களுக்கு கீழே விழ தள்ளாது, கீழே விழ தள்ளாது. அது என்ன பண்ணுவோங்கள, காக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இதுதானே? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். I like you man. You are like a David. இப்படிதானே இருந்திருப்பான் டேவிட். அவன் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு என்ன இருக்கும், அப்படிதான் தம்பி வாசிச்சானா பிசாசு ஆடும். ஹல்லேலூயா. தம்பி பேர் என்ன? ஜோயல். என் பையன் பேரு ஜோயல். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்களுடைய சன்னா இல்ல? உங்க சன்னா? சரி சரி, ஓகே சரி. இப்போ செப்பரேஷன் எங்க முதல்ல நடந்தது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது செப்பரேஷன். எப்படி செப்பரேஷன்? செப்பரேஷன் அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணும்போது அது ஒரு மரணம், அது ஒரு சாவு. செப்பரேஷன் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற செப்பரேஷன். ஏசாயா 59:2 வாசிச்சோம் சரியா? அது அணுகுண்டுதான். ஆனா பின்னால கடைசியில வாசிச்சீங்களா, அருமையான அமிழ் தான் இருக்கு. அது சொல்லித்தரேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏதேன் தோட்டத்துல அங்க ஏவாளும் ஆதாமும் இருக்கிறாங்க. அங்க சாத்தா எப்போ வந்தான்? ஏவாள் தனியா இருக்கும்போது வந்தான். அப்ப நீங்க தனியா இருந்தீங்கன்னா சாத்தான் வருவான். எப்படி வருவான்? பாம்பை போல வருவான். வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான்? போய் சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா? சாத்தான் என்ன சொல்றான்? நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்கம்மா, நீங்க சாகிறது இல்லை என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னது நடந்ததா இல்ல சாத்தான் சொன்னது நடந்ததா? ஆண்டவர் சொன்னார்ல, அப்போ ஆதாம் ஏவாளும் சாகவே இல்லையா? செத்துட்டாங்க தானே? கரெக்டா சொன்னேன். சரி, அப்போ இங்க ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த செப்பரேஷன் என்பது நம்மளுடைய பாவமே கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறது. ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செய்தாங்க? டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தை செய்தார்கள். அங்க ஒரு என்ன உண்டாயிற்று? செப்பரேஷன் உண்டாயிற்று. நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னது என்ன அர்த்தம் என்று சொன்னா, உனக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாகும் என்று அர்த்தம். அது சாகர பத்தி சொல்லலாங்க. நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னான், தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொன்னான். அவன் பொய் சொன்னான். சாத்தான் வந்து பொய் சொல்லுவான். எதுக்கு? தேவனுக்கும் நமக்கும் ஒரு செப்பரேஷன் உண்டாக வந்து சொல்லுவான். அப்ப சொல்லும் பொழுது நாம என்ன பண்ணணும்? அவன் சொல்றதை கேட்டோம்னா நாம சாபத்திற்குள்ளாவும் இல்லையா? அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அவருடைய நெத்தி வேர்வை சிந்தனி என்ன பண்ணும்? நிலத்துல பயிரிடணும். பிரசவத்துல அவனுக்கு வேதனை அதிகரிப்பேன். என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தரித்தான். பாவம் எனக்குள்ள நிலை கொண்டு இருக்கிறது. பாவம் இருந்தா என்ன? செப்பரேஷன் நடக்கும். ஒரு சபையில ஒரு காங்கிரிகேஷன் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவ பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாரு, யாருக்கெல்லாம் எனிமி இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. சரி, யாருக்கெல்லாம் எனிமி இருக்கிறாங்க கை தூக்குங்க. முதல் தடவை கேட்டாரு. ஒன்று 2 பேர் கை தூக்குனாங்க. அவங்க உண்மையான விசுவாசி. 2 பேர் கை தூக்குனாங்க. எனக்கு உண்மையாலுமே
எனிமி இருக்கிறாங்க பாஸ்டர். மறுபடியும் கேட்டாங்க. இன்னும் 4-5 பேர் அப்படி கொஞ்சம் உணர்வு வந்துச்சு. அந்த ப்ராடிகல் சனுக்கு புத்தி தெளிந்த போது இல்லையா, அது மாதிரி அப்படியே கை தூக்குறாங்க. மறுபடியும் கேட்டாரு. ரிப்பீட்டா கேட்டே இருந்த எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. அந்த சபையில 94 வயசு இருக்கிற ஒரு அம்மா, 94 வயசு இருக்கிற ஒரு அம்மா கை தூக்காமையே உட்காந்துருச்சு. எனக்கு இனிமையே இல்லை பாஸ்டர். அந்த அம்மா வந்து முன்னாள் உட்காந்துப்பாங்க எப்பவுமே. எனக்கு இனிமையே இல்லை பாஸ்டர். பழம் 94 வயசுனா யோசிச்சு பாருங்க, ரொம்ப பழம். அந்த அம்மா அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க. பாருங்க, நம்ம சபையில ஒரு அம்மா இருக்கிறாங்க, 94 வயசு. அவங்களுக்கு என்ன இல்லை? எனிமையே இல்லை. யாருமே எனிமே இல்லை. அம்மா நீங்க வந்து முன்னால வந்து ஒரு சாட்சி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. சரியா? அப்ப நம்ம அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு இந்த அம்மா வந்தாங்க. முன்னால வந்துட்டு, எனக்கு இத்தனை ஆண்டுகள் எனக்கு எனிமையே இல்லை. ஏன் சொன்னா, என்னுடைய ஜீவிதம் எப்படி இருந்தது என்று சொன்னா, நான் ஒரு சூனியக்கார கழுவி போல வாழ்ந்தேன். புரியல? சூனியக்காரி கழுவிக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? சூனியக்கார கழுவி போல வாழ்ந்தா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? அப்படிதான் அந்த அம்மா சொல்லிச்சு. அது மாதிரி நாம இருந்தோம்னா நமக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, எனிமி தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி 94 வயசு வாழ்ந்தாங்க? நீண்ட நாட்கள் வாழுகிறவங்க எல்லாம் எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? சொல்லுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைல்ல. அப்போ சூனியக்கார கழுவி போல அப்படின்னா யாரையுமே அவள் நேசிக்கவில்லை, அன்பு இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். God is love. If you don't know love, you don't know God. அப்போ அன்பு இல்லாம என்னாச்சு? செப்பரேஷனா வாழ்ந்தாங்க அவங்க, செப்பரேட்டட். சரி, இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். யாக்கோபு. என்னோட கதை யாக்கோபு ஏசா. யாக்கோபு ஏசா. அப்போ 33ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ஆதியாகத்துல அங்க யாக்கோபு வருகிறான், இரு பரிவாரங்களோடு வருகிறான். இப்ப ஏசாவை பார்த்தா அவனுக்கு பயம். ஏன் பயம்? ஏன் பயம்? அவன்கிட்ட இருந்து புத்திர அந்த சுவிகாரத்தை களவாய் பெற்றுக்கொண்டான். அந்த கூழுக்காக அவன் விற்று போட்டான். முதல் காரியம், இவன் களவாடி கொண்டான். தகப்பன் இடத்துல ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் பெற்றுக்கொண்டு சென்று விட்டான். இப்போ திரும்பி வர்றான். அவனை பார்க்கணுமே. அவனை இப்ப செப்பரேஷன் ஆயிடுச்சு. சகோதரருக்குள்ளே என்னாச்சு? செப்பரேஷன் ஆச்சு. திருடிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது பார்க்கிறான், அவனுக்கு 2 மனைவி இல்லையா? இரு பரிவாரம். முன்னால் அனுப்புறான் பிள்ளைகளை, மனைவியெல்லாம் முன்னால் அனுப்புறான். கால விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். எஜமானேன்றான், என்னை மன்னிச்சிருன்றான். இருவரும் கட்டி அணைத்து ரீகன்சைல் ஆனாங்க. ரீகன்சிலேஷன், செப்பரேஷன் அண்ட் ரீகன்சிலேஷன், ஒப்புரவு. சரி, அடுத்தது யோசேப்பு கதைக்கு வரலாம். 45வது அதிகாரம், அதே ஜெனசிஸ் 45வது அதிகாரம். ஃபுல் டீட்டெயில் நான் போற விரும்பல, அப்படியே கதை மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ யோசேப்பு பாருங்க, இவன் யாக்கோபனுடைய என்னமா? சரி, யாக்கோபுடைய அண்ணனா? யாக்கோபுடைய தம்பியா? 45ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? 45. அவனுக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க, 11 பேர் இருந்தாங்க. இவனை அந்த தகப்பன் ரொம்ப நேசித்தான். அவனுக்கு பலவர்ண ஆடையை கொடுத்திருந்தான்.
இவனுக்கு என்ன வேலை? ஜோசப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து சொல்றதுதான் வேலை அவனுக்கு. அது யார் கொடுத்ததுதான்? தகப்பன் கொடுத்திருந்தான். இந்த பிள்ளை இப்படி பண்றாங்க, பிள்ளை இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு போய் சொல்லிட்டு இருந்தான். கோல் மூட்டிட்டு இருந்தான். கோல் மூட்டுதுன்னா உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? நான் பேசுற தமிழ் எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது. அப்போ தாமஸ் சொல்றான், யாக்கோபு சொல்றான், அவனுக்கு பலவர்ண ஆடையை கொடுத்து அங்க அனுப்புறான். இந்த பலவர்ண ஆடையை கொடுத்ததுனால அந்த சகோதரருக்குள்ள என்ன ஆச்சு? ஒட்டைக்கிச்சு. என்ன வந்துச்சு? ஜலசி வந்துச்சு, பொறாமை. இவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள். அதனால என்ன பண்ணாங்க? அவனை விற்று போடலாம், இல்லைன்னா குழியில போட்டுடலாம் நினைச்சு குழியில போட்டாங்க. கோடை எடுத்து அந்த இவனுக்கு விற்று போட்டாங்க. அவன் அடிமையாய் போகிறான். ஈஜிப்ட் போறான். எப்படி? அடிமையா போகிறான். அங்க பார்வோன் கிட்ட போறான். ஜெயில இருக்கிறான் முதல்ல. அப்புறம் பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிறான். அங்க ஒரு கிழவி இருந்தா, சூரிய கால கிழவி. யாரு இது? பார்வோட வைஃப் இல்லையா? இவனை பார்த்து ஆசைப்பட்டான். கண்களின் இச்சை பாவம். ஆசைப்பட்டான். ஆனா அவன் ஒரு தப்பும் செய்யல. தேவன் அவனோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிறாரா தேவன்? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது குதியன் சொல்றான், ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீர் எங்களோடு கூட இருந்து இது நடக்குமா என்று சொல்றான். ஏன்னா அவனோட விளைச்சல்கள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போறாங்க எல்லாரும். நீர் எங்களோடு கூட இருந்தா இது நடக்குமா என்று சொல்லி கேட்கிறான். யாரு? கிதியன். அது மாதிரி இங்க தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே பாவத்திற்கு விலகி ஓடினான். அவன் பாவம் செய்யவில்லை. கடைசியில் என்ன? அந்த இடத்துக்கு அவன் மினிஸ்டர் ஆகிறான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தானியங்களை கிடங்களே சேர்த்து வைத்தான். யாக்கோபுக்கு தெரியுது அங்க தானியம் இருக்குன்னு. போகடா, எல்லாம் வாங்கிட்டு வாங்கடா. போறாங்க. அங்க என்ன நடக்குது? 45ஆம் அதிகாரத்துல ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கிறது. அவனை விற்று போட்டார்கள், அடிமையாக விற்று போட்டார்கள். நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் எனக்கு நன்மை செய்தார். தேவன் எனக்கு நன்மை செய்தார். அங்க ஒரு செப்பரேஷன் நடந்து ரீகன்சிலேஷன் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் இல்லையா? அங்க செப்பரேஷன் அண்ட் ரீகன்சிலேஷன். அடுத்தது லூக்கா 15ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? ப்ராடிகல் சன் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆஸ்தியில பாதியை வாங்கி கொண்டு போய் எல்லாம் என்ன அழிச்சு போட்டுட்டான். அவன் திரும்பி வரான். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என்று எழுதி இருக்கிறது வேதத்துல. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என்ன பண்றான்? தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உனக்கு குமாரன் சொல்லப்போது நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் திரும்ப வருகிறான். கூலிக்காரனா வச்சுக்கோங்க. திரும்பி வருகிறான். அங்க ஒரு செப்பரேஷன் நடந்தது. ஆனா பண்ணி தவிட திங்கும் பொழுது அவனுக்கு உணர்வு வந்துச்சு, தெளிவு வந்துச்சு. புத்தி தெளிந்த பொழுது திரும்பி வரான். தகப்பன் காத்து கொண்டு நிற்கிறார். தகப்பன் கண்ணீரோட தன் மகன் திரும்பி வருவானா என்று சொல்லி காத்து நிற்கிறார். அங்க வந்து அவனுக்கு கையில முத்திரை மோதிரம் கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார். அவனுக்கு கொளுத்த கன்றுகளை அடிக்கிறார். அங்க ஒரு செப்பரேஷன் அண்ட் ரீகன்சிலேஷன் நடக்குது. யோவான் 21ஆவது அதிகாரத்துல, யோவான் 21 15 முதல் 19 முடிய, ஜான் சாப்டர் 21 15 to 19 வாசிங்கம்மா. వారు భోజనము చేసిన తరువాత యేసు సీమోను పేతురును చూచి, యోహాను కుమారుడైన సీమోను, వీరికంటే నీవు నన్ను ఎక్కువగా ప్రేమించి ఉన్నావా? அங்க கேக்குறாரு, என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்டாரு. ஏன் 3 முறை கேட்டாரு? பேதுரு தேவனை, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவன்.
he denied Christ. அவரா எனக்கு தெரியாது என்று சொன்னான். எனக்கு அவரை தெரியாது. அவன் இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சபிக்கவும் தொடங்கினான். அங்க ஒரு செப்பரேஷன் உண்டாச்சு, ரீகன்சிலேஷன் இயேசுவினிடத்தில் உண்டாகுது. படிங்க. 19வது வசனம் வாசிச்சிருங்க கடைசியில். అతడు వెర్రి మరణము వలన దేవుని మహిమపరచును దాని సూచించి ఆయన ఈ మాట చెప్పాను ఇట్లు చెప్పి నన్ను వెంబడించుమని అతనితో అనేను. ఓకే, எனக்கு புரியல, தெலுங்குல வாசிங்க பரவாயில்லை. இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தும் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவன் தான் பின்னாளில பிஷப் ஆனான். தெரியல உங்களுக்கு? இவர் தான் பிஷப். தேவனை மறுதலித்தவன், அவரோடு கூட ஒப்புரவாகிறான். அடுத்தது எபேசியர், ஜெபேசியர் 2வது அதிகாரம் 11 முதல் 22 முடிய எபேசியர். அங்க வந்து யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் அங்க ஒரு செப்பரேஷன் இருக்கிறது. அவங்க ரீகன்சில் ஆகுறாங்க. அவங்க ரீகன்சில் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க? வாசிங்க, தமிழ்ல வாசிங்கம்மா. என்ன முன்ன எப்படி இருந்தோம்? செப்பரேஷனா இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் என்னைய சொல்லுது. யார் ரத்தத்தினால? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாய் இருக்கிறோம். யார்கிட்ட? தேவனிடத்துல. தேவனிடத்துல நமக்கு செப்பரேஷன் உண்டாயிருந்தது. ஆனா இப்போ இயேசுவின் ரத்தம் இருக்குது. மோசேக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, தேவதூதர்களுக்கே இல்லை. தேவதூதர்களுக்கே இயேசுவின் ரத்தம் இல்லை, நமக்கு உண்டு. அப்படி ரத்தத்தினாலே நாம் தேவனிடத்துல ஒப்புரவாகி இருக்கிறோம். வாசிங்க. அவரே நம்முடைய சமாதானமாகிய இருதரத்தாரையும். யார் இருதரத்தான? யாரு? செப்பரேட் ஆன நம்மளையும் தேவனையும் இல்லையா? இல்லைன்னா இங்க யூதர்களையும் புறஜாதி மக்களையும் வாசிங்க. ஒன்றாக்கினார். சபையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அங்கே நடைபெறுகிறது. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நடைபெறுகிறது. கிறிஸ்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்கு? பரிசுத்தத்திற்கென்று. என்னது என்று? பரிசுத்தத்திற்கென்று. அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாம அழைந்து திரிந்தோமானா நம்ம என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஒரு அணுகுண்டு தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். சரிதானே? மன்னிச்சிருவீங்க தானே? உங்களுக்கு இனிமையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மன்னிச்சிடணும். எரேமியா 3வது அதிகாரம், எரேமியா 3:1 வசனத்தை வாசிங்க. எரேமியா 3:1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்தில் திரும்பி போவானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்புவா என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி, இப்போ இது ஒரு உவமையா சொல்லி இருக்குது, சரிதானே? இது ஒரு உருவகமாக இல்ல உவமையாக சொல்லி இருக்கிறது. இப்ப நான் இருக்கிறேன், நான் யாரு? கர்த்தருக்கு மணவாட்டி. கர்த்தருக்கு நான் யாரு? மணவாட்டி. சரியா? இப்ப நான் வந்து அவரை திருமணம் பண்ணிட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் திருமணம் செய்யப்பட்டேன். இப்ப அவரை விட்டுட்டு சாத்தான் பின்னால போனா, யார் பின்னால போனா நான் என்ன செய்கிறேன்? அவருக்கு துரோகம் செய்கிறேன். அதான் இங்க வேசித்தனம் என்று சொல்லி இருக்கிறது. அதைத்தான் இங்க அப்படியே சோர்ந்து போயிட்டீங்க. இந்த வசனம் நம்மை உடைத்து உருவாக்கும். நம்மை உடைக்கலாம், ஆனால் நம்மை உருவாக்கும். எப்படி உருவாக்காது பின்னால சொல்லிடுறேன். அதுல 20வது வசனத்தை வாசிங்களேன். 20. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்து, யாருக்கு? கர்த்தருக்கு. மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தலங்களிலே கேட்கப்படும். போதும். இப்போ அதேதான் 1வது வசனத்தை வாசித்து தான் இங்க 20வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்போ நம் தேவனை விட்டு, நான் திருமணம் செய்த என்னுடைய தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்களிலே ஈடுபட்டோமானால் நம்முடைய கரங்களிலே என்ன பதிந்திருக்குதா? ரத்தம் பதிந்திருக்கிறதாம். என்ன இருக்கு? ரத்தம் இருக்குதாம். 59 3வது வசனம் வாசிங்க. 59:3 இருந்து வாசிங்க. 59:3. எஸ்ஐயா 59:3. என்ன? ரத்தத்தாலும் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்குது. உங்க கைகளை பாருங்க, கரங்களை பாருங்களேன், கை அப்படி பாருங்க. ரத்தம் இருக்கா? ரத்தம் உள்ள இருக்கு. ரத்தம் உள்ள இருக்கு, அது இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா கரை படிந்து இருக்கிறதா? இப்ப ரத்த கரை எங்க உண்டாச்சு? ஆதியில எங்க உண்டாச்சு? ஆபேலை கொன்றது நிமித்தம் அங்க ரத்தக்கரை உண்டானது. ரத்தக்கரை உண்டானது. இப்ப நம்ம கரங்களில் என்ன இருக்கு? அவன் சகோதரனை பகைத்ததினால, அவன் சகோதரனை அவன் பகைத்தான். ஏன் அங்க என்னாச்சு? ஒரு பொறாமை. சகோதரனை பகைத்தான், அவனை கொன்று போட்டான். ஒரு கொலை, பொறாமை நிமித்தம் ஒரு கொலை நடக்கிறது. அப்போ அவங்க கைங்கள்ல கரம் இருக்கு. ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதே என்று சொல்லுகிறார். ஆபேலுடைய ரத்தம் பேசுதான். நம்முடைய கரங்களில ரத்தம் தோய்ந்து இருந்தா சகோதரனை குறித்து அல்லது சகோதரி குறித்து விரோதமாக நீங்கிற பேசுகிற பேச்சுகள் எல்லாம் அங்க என்ன பண்ணப்படும்? எழுதி வைக்கப்படும், ரெக்கார்ட் ஆயிரும். பரிசுத்தவான்கள் பேசிக்கொள்வதை தேவன் கேட்பாராம், காது கொண்டு கேட்பார். அதை புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே, அங்க புஸ்தகங்கள் இருக்கு. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த பாப்பா பயங்கர வயசு, நரகத்துக்கு போயிடணும், தெரியுது உனக்கு. அப்போ நம்முடைய பெயரு மாத்திரம் இல்ல, நம்முடைய வீணான வார்த்தைகளை, வீணான வார்த்தைகள் எவ்வளவு பேசுறோமா இல்லையா? வீணான வார்த்தைகள், அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ காயப்படுத்தியாச்சு. நீங்களும் காயமா இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் காயம். இந்த காயத்துக்கு மருந்து, 59:21. 59:21. என்னது? உண்மையில இருக்கிற. யார் அது உண்மையில? நாம தான். உண்மையில இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும். உன் சந்ததியின் வாயில் இருந்தும் சந்ததியினுடைய வாயில் இருந்தும்
நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தரே சொல்றாரு. என்னன்னு, மேல ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிற மகனே, மேல ஆண்ட்ரூ பாஸ்டர் மேல ஒரு அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிற மகனே, உன்னுடைய சந்ததி மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிற மகனே, அந்த அபிஷேகத்தை you will carry the mantle. எலியா எப்படி அந்த இரட்டத்தினான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வழி நடத்தினானோ, அதுபோல உங்கள் மீது ஆவியை வைத்திருக்கிறேன். அது உன் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் எப்பொழுதும் இருக்குமா. உன் வாய் நான் கொடுத்திருக்கேன் வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒழிந்து போவது இல்லை. உன் சந்ததி வாயில் இருந்தோம், சந்தானத்தின் வாயில் இருந்தோம், அது ஒரு பொழுது உன் கழகத்தில் அருமையா இருக்கும். తెలుగులో మదిమా నేను వారితో చేయు నిబంధన ఇది, నీ మీదనున్న నా ఆత్మయు నేను నీ నోట నుంచిన మాటలను నీ నోట నుండి నీ పిల్లల నోట నుండి నీ పిల్లల పిల్లల నోట నుండి ఈ కాలము మొదలుకొని ఎల్లప్పుడూను తొలగిపోవు అని యెహోవా సెలవిచ్చుచున్నాడు. ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பொழுதும் ஒழிந்து போவதில்லையா? அப்போ நாம செப்பரேஷன்ல இருக்கிறோமா, ரீகன்சிலேஷன்ல இருக்கிறோமா? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒப்புரவாகணும். நானே ஒப்புரவா இல்லைன்னா எப்படி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நடத்த முடியும், அதை செய்ய முடியும்? சரி, ஒப்புரவாகுவோமா? யார்கிட்டையெல்லாம் நம்ம சண்டை போட்டோமோ, யார்கிட்டையெல்லாம் நாம வார்த்தைகளை விட்டோமோ, அந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை மன்னிக்க கேட்போமா? ஏன்னா பாவம் இருந்தா ஆசீர்வாதம் இழந்து என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறார். என் கை 59:1 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. அப்போ ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், செவி திறந்து இருக்குதா, மந்தமா இருக்குதா, இல்ல கண்ணு திறந்து இருக்குதா, இல்ல மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்லையா? கர்த்தர் நாவை திருடினாலே தொடுகிறவர். ஏசாயா நாவை தொட்டார், எரேமியா நாவை தொட்டார், மோசே நாவை தொட்டார். உங்களுடைய நாவுகளையும் தொட்டு தேவையில்லாத காரியங்களை பேசாதபடிக்கு, நீங்க ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. நீங்கள் செய்த பாவங்களே அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே நடுச்சுவராய் நிற்கிறது என்று சொல்கிறார். கரங்களிலே இரத்தக்கரை படிந்திருந்தார். இன்றைக்கு இயேசு இரத்தத்தினாலே கழுவப்படுவீர்களா? கழுவப்படட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது அதற்கு தான். கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியம் மாத்திரம் அல்ல, அந்த பரிசுத்தத்தை காண்கிறவர்கள் இல்லையா, பரவதற்கு பரமபிதாவை மகிமைப்படுத்துவார்களாம். ஒரு நற்கிரிகளை பார்த்து பரமபிதாவை அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? கனப்படுத்துவார்கள். They will recognize all your good deeds. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரை திரை இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கை உங்களை தொடரும். இன்னைக்கு 23 சங்கீதம் வாசிங்க. 23:6 என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் உன்னை வாழ்நாள் எல்லாம் தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தைப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை கொடுங்க. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். பாவியாக எங்கள் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் கேட்டான். ஒரு பரிசையும் கேட்டான். அவன் ஆசீர்வதித்து வழி நடத்தி அழைப்பிட்டீங்கப்பா. அது போல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பாவியாக எங்கள் மீது கிருபையாயிரும் அப்பா. நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நாங்கள் செப்பரேஷன் ஆகி இருந்தால் ஆண்டவரே, ரீகன்சிலேஷன் ஆக, ஒப்புரவு ஆக கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருகிறார்கள்.
இந்த ஆலயத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆலயத்தின் அங்கத்தில் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் மாவுக்காக, அவருடைய சந்ததிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்தீர்கள். நமக்கு கோடாப்படி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அநேகர் வந்து இப்படி ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும்